பாகிஸ்தானில் கட்டப்படும் பிரம்மாண்ட ராமர் கோவில், கங்கையில் எடுக்கப்பட்ட நீர். வணக்கம் செய்தி புனல் நேயர்களே. பாகிஸ்தானில் பிரம்மாண்ட ராமர் கோவில் கட்டப்பட உள்ளது. அங்குள்ள பூசாரி அயோத்தியில் இருந்து கங்கை நீரை எடுத்து வந்துள்ளார். அயோத்தியில் ராமர் கோவில் திறப்பு உலகமெங்கும் எதிரொலித்தது. உலகெங்கிலும் இருந்து மக்கள் ராமரை தரிசனம் செய்ய வந்தனர். பாகிஸ்தானில் இருந்தும் சிலர் வந்தனர். ஆனால் இந்தியா பாகிஸ்தான் உறவில் இருந்த பதற்றம் காரணமாக எல்லோரோடும் எளிதாக வர முடியவில்லை. பாகிஸ்தானில் ஒரு கிராமத்தில் நாம் ஆச்சரியப்படும் ஒரு விஷயம் நடந்து கொண்டிருக்கிறது. பாகிஸ்தான் மக்கள் ஒரு கனவை நனவாக்கியுள்ளனர். பாகிஸ்தானின் சிந்து மாகாணத்தில் உள்ள தர்பார்கர் மாவட்டத்தில் ஒரு கிராமத்தில் ராமர் கோவில் கட்டப்பட்டு வருகிறது. இது தற்போது உள்ளூர் மக்களிடையே பேசு பொருளாக மாறியுள்ளது. இந்த தகவலை விலோகர் மகான் ராம் மக்களுடன் பகிர்ந்து கொண்டார். கோவிலை கட்டுவதில் அதே கிராமத்தைச் சேர்ந்த பூசாரி தருராம் முக்கிய பங்கு வகித்துள்ளார். விலோகர் மகான் ராமின் கூற்றுப்படி அவர் கோவிலுக்கு சென்றபோது அங்கு சத்சங்கத்திற்காக ஒரு மேடை தயாராகி கொண்டிருந்தது. முக்கியமான விஷயம் என்னவென்றால், அந்த நேரத்தில் கோவிலில் இருந்த பூசாரி சமீபத்தில் இந்தியாவில் அயோத்தியில் கட்டப்பட்ட ராமர் கோவிலுக்கு சென்று திரும்பியிருந்தார். அவர் தன்னுடன் கங்கை நீரையும் எடுத்து வந்தார். அது இப்போது பாகிஸ்தானில் கட்டப்படும் கோவிலில் பயன்படுத்தப்படும். பூசாரி தருராம் கூறுகையில், அவர் அயோத்தி ராமர் கோவிலுக்கு வந்தபோது கங்கை தாயிடம் தனக்கும் ராமர் கோவிலை கொடுக்கும்படி ஆசீர்வாதம் கேட்டதாக கூறினார். பூசாரியின் கூற்றுப்படி இந்த கோவிலை கட்டுவதற்கு பாகிஸ்தானின் பல்வேறு பகுதிகளில் இருந்து மக்கள் உதவி செய்து வருகின்றனர். 6 மாதங்களுக்கு முன்பு கோவிலின் கட்டுமான பணிகள் தொடங்கப்பட்டன. பூசாரி தருராமின் கூற்றுப்படி முக்கிய கோவில் கிட்டத்தட்ட கட்டி முடிக்கப்பட்டுள்ளது. சிலைக்கு பிராண பிரதிஷ்டை செய்யப்பட உள்ளது. கோவிலின் சுற்றுச்சுவர் முழுமையாக கட்டி முடிக்கப்பட்டுள்ளது. வளாகத்திற்குள் மற்ற கட்டுமான பணிகள் நடந்து வருகின்றன. இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள செய்தி புனலுடன் இணைந்திருங்கள்.